வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம இந்த சூடான வெயிலுக்கு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் தான், ஆனால் க்ரீம் இல்லாத ஐஸ்கிரீம். பட் க்ரீம் போட்ட மாதிரியே உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இதில் நான் க்ரீம் யூஸ் பண்ணாமல் வெறும் பால் அதுக்கப்புறம் மாம்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். க்ரீமுக்கு பதிலாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃப்ரோசன் டெசர்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் மேஜர் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாம்பழத்துலேருந்து தான் வரும். அப்படியே ரியல் மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் நீட் அண்ட் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். சரி, நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச அரை கப் பால் சேர்த்துக்க போகிறோம். அதாவது பாலில் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி உருண்டைகள் எல்லாம் உடஞ்சி போயிடும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், சூடு பால் சேர்க்கக்கூடாது, காய்ச்சி ஆறின பால் தான் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இன்னொரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அந்த பால் பவுடர் கூட நம்ம அரை கப் நல்லா சூடான பால் சேர்த்துட்டு நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஆறின பால் சேர்த்தோம், அதுக்கு நீங்கள் சூடு பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக நிற்கும். ஆனால் நீங்கள் பால் பவுடர் கூட சூடான பால் தான் சேர்க்கணும். அப்போ தான் பால் பவுடரில் உருண்டை இல்லாமல் க்ரீமியாக வரும். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி பொங்கி வர வரைக்கும் கலரிட்டே இருங்க. ஃபுல் க்ரீம் மில்கில் உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் ஒரு கரண்டி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பொங்கி வழியாதபடி நீங்கள் கரண்டி போட்டு கிளறிட்டே இருங்க. நல்லா நுரைச்சி வரும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா சுண்ட விட்டுக்கலாம். நான் இந்த டிஷ்ஷுக்கு 1/2 லிட்டர் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வரப்போகுது. நம்ம க்ரீம் யூஸ் பண்ணாதனால நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக வரும். அதனால தான் நான் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ண சொல்கிறேன். ப்ளஸ் ஃபுல் க்ரீம் மில்க் நம்மளுக்கு சுண்டுறதுக்கு ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே சுண்டி கட்டியாகிடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் பால், அதை இந்த பால் கூட சேர்த்துட்டு இன்னும் 2-3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் கூட இந்த கஸ்டர்ட் பால் சேர்த்த உடனே உங்களுக்கு இந்த மிக்சர் நல்லா திக்காகிடும். அந்த கஸ்டர்ட் கொஞ்சம் வேகிறதுக்காக தான் நம்ம அந்த 2 நிமிஷம் கொதிக்க விடுறோம். கிளறிட்டே இருங்க, இல்லைனா திக்காக உருண்டை கட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரைச்ச தோசை மாவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆற நல்லா திக்காகி தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். இது ஆறிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம மாம்பழ விழுதை ரெடி பண்ணிடலாம். ப்ளெயினாக மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரைச்ச மாம்பழத்தை நான் 2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல அடிகனம் இருக்கிற பாத்திரத்தில் அந்த 2 கப் மாம்பழ விழுதை சேர்த்துக்கோங்க. புளக்குன்னு பபிள்ஸ் வர வரைக்கும் இந்த மாம்பழ விழுது கொதிக்கட்டும். ஃப்ளேமை முடிஞ்ச அளவுக்கு சிம்மரில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா மாம்பழம் அடியில் ஒட்டிடும். மாம்பழ விழுது கொதிக்க கொஞ்சம் டார்க் ஆகிட்டே போகும். இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் மாம்பழ விழுதுக்கு நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை உருக உங்களுக்கு இந்த மிக்சர் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். அந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை கொதிக்க உங்களுக்கு கேரமலைஸ் ஆகி மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த விழுது ஆரஞ்சு கலரில் மாறிடும். இன்னும் நல்லா பிரைட் கலர் வரதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா மாம்பழ விழுது கொதித்து உங்கள் கையிலெல்லாம் தெளிக்கும். கரண்டியை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பி பதம் வரும். அந்த மாதிரி நல்லா திக்காக பிசுன்னு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் பால் ஆறிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மேங்கோ பியூரி ஆறிட்டுருக்கு. ரெண்டும் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நீங்கள் சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும். அதனால் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் பாலில் நம்ம அந்த மாம்பழ விழுதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கிறதுனால நீங்கள் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறி போனால் உங்களுக்கு அந்த தோசை பதம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேங்கோ பியூரி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இது இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். மாம்பழத்தை கொதிக்க விட்டு நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுமே அந்த கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வெறுமா ராவாக அரைச்சி மாம்பழத்தை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கடையில் இருக்கிற டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நான் மாம்பழத்தை கொதிக்க விட்டுருக்கேன். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீமோட ஷெல்ஃப் லைஃபும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்.
இப்போ நம்ம பால் பவுடரை சூடான பாலில் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். நல்லா விஸ்க வச்சு ஈவனாக கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஐஸ்கிரீம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதை இன்னும் ரிச் ஆகிறதுக்காக நம்ம டெக்கரேஷனுக்கு ஆல்மண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு பக்கம் நம்ம கஸ்டர்ட் பவுடரும் பாலையும் கொதிக்க விட்டோம், ஒரு பக்கம் மாம்பழம் விழுது சர்க்கரையும் கொதிக்க விட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். வெறும் 1/2 லிட்டர் பாலில் தான் நம்ம இவ்வளோ ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ திக் அண்ட் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குது. மாம்பழமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது நல்லா திக்காகிடும். அதுவே ஒரு நேச்சுரல் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லைனா நீங்கள் ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸ்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம இதை 2 தடவை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நான் 1800 ml பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 1500 ml அளவுக்கு வந்திருக்கு. பாக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே மேலே ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்ஸை தட்டி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். உடச்சிட்டு நீங்கள் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஓவர் நைட் இல்லைனா ஒரு 8 to 10 hours ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதை இன்னும் நல்லா க்ரீமியாக ஆக்கிறதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திருப்பி அடித்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே கரக்கரன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து திரும்பி ஃப்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப க்ரீமியாக ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண இந்த ஐஸ்கிரீமை ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த கூயாக இருக்க மாதிரி இருக்கும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு 1 to 2 minutes நீங்கள் பல்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும். நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் பண்ணாலுமே இந்த மாதிரி 2 தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா வரும். நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி. இதை ஒரு ஃப்ரீசர் சேஃப் டப்பாவில் நம்ம மாற்றிக்கலாம். டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸும் மேங்கோ பிட்ஸையும் யூஸ் பண்ண போகிறேன். மாம்பழத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி நான் இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீஸ் பண்ணும் போதே மாம்பழத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பைட்லேயும் நம்மளுக்கு அந்த ஃப்ரோசன் ஐஸ்கிரீமோட பிட்டு வந்து மாட்டும் போது நம்மளுக்கு அப்படியே ஒரு நேச்சுரல் டேஸ்ட் கிடைக்கும். நான் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுனால ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் சேர்த்துக்கிறேன். பிளெண்ட் பண்ண ஐஸ்கிரீமை இந்த பாக்ஸில் சேர்த்துட்டு மேலே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் டேப் பண்ணி உடச்சி விட்டுக்கலாம். டாப்பையும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ஈவனாக ஸ்மூத் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாம்பழ பீசஸை சேர்த்துக்கலாம். அழகான மழை சாரல் போல் அங்கங்கே தூவி விட்டுருங்க. மாம்பழ பீசஸை தூவி விட்டதுக்கப்புறமா ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது அழகாக மேலே செட் ஆகிடும். அடுத்ததாக நான் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே மேலே தூவி விட்டுடலாம். மேங்கோ கூட பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஒத்து போகும். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ஆல்மண்ட்ஸை போடாதீங்க. ஆல்மண்ட்ஸை கொஞ்சமாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா சாப் பண்ணி சேர்த்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டாப்பிங் போட்டுட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக செட் ஆகிடும். மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கிளிங் ரேப் போட்டு மூடிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா மேலே அந்த கிறிஸ்டல் ஐஸ் லேயர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இன்னும் மீதி இருக்கிற கொஞ்சம் ஐஸ்கிரீமில் நான் ரோஸ் ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். என்கிட்ட கொஞ்சமாக இந்த ரோஸ் பவுடர் இருந்தது, நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரோஸ் பவுடரை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நான் சாப் பண்ண அந்த மேங்கோ பீசஸ் அதுக்கப்புறம் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். போன ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மட்டும்தான் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளியும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பைட்லேயுமே உங்களுக்கு இந்த ஆல்மண்ட்ஸ் அதுக்கப்புறம் மேங்கோ கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். கலந்து விட்டுட்டு ஃப்ரீசர் சேஃப் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இல்லைனா ஒரு 10 to 12 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. 2 கப் மாம்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2லேருந்து 3 பழம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ பழம் இருந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்து ஸ்வீட்டாக இருக்கிற பழமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கம்மியாகும். உங்களுக்கு அந்த ஹிட்டிங் புளிப்பும் இருக்காது. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ க்ரீமியாக இருந்தது. நம்ம அலுமினியம் பேப்பர் வச்சு இதை மூடினதுனால நம்மளுக்கு மேலே எந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸும் இல்லை. பாத்திரத்தை விட்டு ஈஸியாக வரத்துக்காக நான் இதை கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் டிப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எண்ட்ஸ் எல்லாம் கத்தி வச்சுட்டு லூசன் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சாதாரணமாகவே குல்ஃபி ஏதாவது எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், பச்சை தண்ணியில் டிப் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பாத்திரத்தையுமே லைட்டாக பச்சை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழ் லேயர் மெல்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே பாத்திரத்தை விட்டு இது வந்துடும். நீங்கள் இதை அழகாக டெசர்ட் மாதிரியோ இல்லைனா ஸ்வீட் மாதிரியோ இல்லை குல்ஃபி ஸ்லைசஸ் மாதிரி நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். எண்ட்ஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக குத்தி விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இல்லைனா ஒரு தட்டில் வச்சுட்டு கவுத்து மேலே தட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து விழும். மேலே இன்னொரு பிளேட்டை வச்சு இன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும்.
வெயிலுக்கு நம்ம தண்ணியில் வச்சு எடுத்ததுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே கீழ் லேயர் மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்புறமா இந்த ஸ்லைசஸை எல்லா பிளேட்ஸ்லேயும் சர்வ் பண்ணலாம். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு மைசூர் பாக் பார் மாதிரி இருந்தது. அவ்வளோ ரிச் அண்ட் அவ்வளோ டேஸ்டியாக, ரொம்ப நேச்சுரல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் மேங்கோ லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. பார்ட்டிஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ க்ரீமே இல்லாமல் க்ரீமோட பயங்கர க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் நம்மளுக்கு இப்போ வீட்லேயே ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.